சென்ற பின்னே வாங்கடா வாங்க. எவரை நம்பினேன் புட்டேன் பொண்டையா பொண்டி நான் காலம் வச்சினா மாமா வெள்ள சுவ கருப்பாக பாருங்க மாமா. ஏன் டூத் பிரஷ் ஷூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல, வேற யாரு பிரஷ்? உங்களது. மரியாதை வெளியே வந்து உதவாங்க. ஏண்டா வெளியே வந்தா உதப்புங்களே. அங்கே கமான் சில்ட்ரன், கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க வாங்க. கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க. கனம் அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடி இருக்கோம். எங்க பொருளாளர் 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 அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3 ரூபாய் 60 பைசா. ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோரக்கட்டை, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? மாமா நம்பா கையோசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? படுவா, முதல்ல வெளியே வந்து உதவ வாங்கி அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களே, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. கணம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாடா. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அடை சொல்லுங்க. அத வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுவும். கொலை பாடுவா. என்ன பூஜை அரைஞ்சு பல்ல உடச்சு போடும். அழுகதை. சரி என்ன சாப்பிடுற? எனக்கு என்ன பழைய சோறு இல்ல தயிர் சாதம் இருந்தா போதும். புளியோதரை இருக்கு, கொட்டிக்கிறியா? போய் 2 சூப் கொண்டா. அதான் சிரிக்கான். மணி எடுக்கிறியா? சாவு போல கொடுக்குறியா? எல்லாத்தையும் பார்த்து சரி. ஒரே ஆளை பார்த்து சிரிச்சுன்னா அப்படித்தான். எல்லாத்தையும் பார்த்து அப்படி சரி. என்னது மாட்டுக்கு தண்ணி காமிக்கிற மாதிரி கிழமை கிழமை. கரண்டி இருக்கு, இதை எடுத்து அப்படி சாப்பிடும். கரண்டியில சாப்பிடு. என்னங்க இது? உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லையே. இது உப்பு, இது சப்பு. இதுல மிளகு இருக்கு, இதுல உப்பு இருக்கு. வேணுங்கிறத கொட்டிக்க. கேவலப்படுத்த உள்ள உள்ள கட்லெட் கொண்டு கட்லெட் கொண்டு. என்ன
நல்ல துட்டு கொடுத்துட்டு பாதியில் அனுப்பிட்டீங்களே. இது என்ன? இது கட்ல. இது என்ன முட்டி? முள்ள முள்ள முள்ள. அது கச்சா கச்சா. தக்காளி ரசம். தக்காளியா? எனக்கு பிடிக்குமே. பாரு, வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு முள்ள சாப்பிடணும். நான் செய்யறத ஃபாலோ பண்ணி கத்தி எடுத்து முள்ள கட் பண்ணி முள்ள சாப்பிடணும். என்ன கத்தியால குத்திட்ட ரத்தத்தை கொட்டியா? என்ன இது? தக்காளி உடம்புக்கு நல்லதுங்க. போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செய்ய. முள்ள கட் பண்ணி சாப்பிடு. சாரி சாரி. என்னங்க? என்ன என்னங்க? என்ன? என்னங்க பண்றது? என்னங்க பண்றது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. என்ன ரூம்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் வாங்க. கிளீன் பண்ணிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க போகக்கூடாது. இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளைங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா? இங்க யாரும் இல்லையா? இங்க யாரும் இல்லையா? தெய்வமே தெய்வமே, இப்பதான முள்ளங்கி பொத்த மாதிரி பணத்தை எண்ணி கோர்ட்ல பயன் கட்டிட்டு வர்றேன். என்ன ஆக்சிடென்டா? உயிர் இருக்கா போயிடுச்சா? லேசா தான் முறிச்சு. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. யார் அது? ஐயோ 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 ஐயோ. டேய், எங்க ஜல்லரங்க மூலியார் பொண்ணு நவகுமாரிடா. ஐயோ, நாளைக்கு அண்ணாமலை மன்றத்துல 20,000 ரூபாய் செலவுல அரங்கேற்றேன்டா. நான் தான் செவேல வாசிக்கிறேன். ஐயோ, எந்த செக்ஷன்ல புக் பண்ண போறானோ, எப்படி பைன் கட்ட பாக்குறானுங்களே. என் இடுப்பு காணுமே. அம்மா, இடுப்பா? இடுப்பு இல்லம்மா, இடுப்பு உன் பக்கத்துல தான் இருக்கு. தைரியத்தை கைவிடாதே, பயப்படாதே. ஐயோ, தொட்டுட்டானே தொட்டுட்டானே, என் கற்பே அழிஞ்சு போச்சே. போலீஸ கூப்பிடு, போலீஸ கூப்பிட்டு விரட்டுறானுங்களே. நவகுமாரி, ஒண்ணமா எழுந்து பாருமா. நடையா போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் எதுக்குயா போலீஸ்? நான் தான் இருக்கணையா. அப்போ 5-10 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தி ஆயிவா? என் வயத்துல என்னமோ செய்தாமே. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நான் கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து, அங்கேயும் டாக்டருக்கு முன்னால போலீஸ் தான் வரும். ஐயோ, அங்கேயும் போலீஸா? அப்ப என் வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கிளி மாதிரி பாத்துக்கிறேன். ஆமா, இதான் என் வீடு. ஆமா ஆமா. அங்க போ, அங்க போ. அப்பா, யார் பா இது? பிரேக் இன்ஸ்பெக்டர் மக. நம்ம டாக்ஸில பிரேக் பிடிக்கலான்னு டெஸ்ட் பண்றதுக்காக குறுக்க வந்து விழுந்தது. அங்க அது பிடிச்சிருந்தா நான் ஏன் இதை இங்க பிடிச்சிட்டு வர்றேன்? அதுமா வசனம் கொடுக்க. ஏன்பா ஆக்சிடென்ட் ஆன ஆஸ்பத்திரிக்குள்ள அழைச்சிட்டு போனா இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அர்த்தம் இல்லாம வளராத. அங்க போனாக்க போலீஸ் கேஸ் ஆயிடும்.
இப்பதான் ஒரு கேஸுக்கு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன் டாக்டரை வச்சு பாக்குறேன். அம்மாடி சின்னம்மாவை கவனிச்சு இல்ல இல்ல இந்த அம்மாவை கவனிச்சுக்க. இதோ வர்றேன். வலிக்குதே வலிக்குதே. அடிப்பட்ட காயத்தே காணும். வலிக்குதே வலிக்குதேங்கிறீங்களே, எங்க வலிக்குது? எல்லாம் உள்காயம். கைய கூட இப்படி உட்காரு. இப்ப பாரு, டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கல. கேக்குது. என்ன செய்யறது? எக்ஸ்ரே எடுக்கணும். அதையும் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறது தானே. அப்பா எதுக்கு? உன் கண்ணே போருமே. என் கண்ணன் எக்ஸ்ரே கண்ணா? ஞான கண்ணு. ஞான கண்ணா? உன் வருங்கால புருஷன் பேரை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நல்லா பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியல? அட, நீங்களா? இது என்ன வேஷம்? அசல் பொம்பளை மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யுது? இந்த காலத்துல ஆம்பளைங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்காங்க, பொம்பளைங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா? உங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர் டாக்ஸி வருமா? டாக்ஸி வருமா? வருது, உட்காருங்க. டிரைவர், என்ன உள்ள செருப்பு கிடைக்க? அடட, நம்ம மேடம் செருப்பு. கொஞ்சம் இருங்க, குடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்ல? நல்ல உடைப்பேன். கேள்வியா கேக்குறேன். அன்னைக்கு ஃபேன் பெல்ட்டால அவன் அடி அடி அடிக்கிற வடிவு விதிய பாத்தியா? என்ன ஷோக்கா விளையாடு. இன்னைக்கு அவன் சொந்த வீட்டுல அவன் சொந்த மகளோட நான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான்னா எப்படி இருக்கும்? என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. கற்பனைக்கு எதுக்கு கண்ணாடி? பின்னாடி என்ன? ஐயோ, கண்ணாடியில பாருங்களேன். என்ன சும்மா கண்ணாடி கண்ணாடி பாடா பின்னாடி. டேய் தேண்டா கோழி, இப்ப என் சொந்த வீட்டுல உன் சொந்த உடம்புல இருக்கிற உன் சொந்த தலைய உன் சொந்த செருப்பால சொட்டையாக்க போகிறேன். இன்னைக்கு ஒன்ன போனா போறதுன்னு விடுறேன்டா. நாளைக்கு வேணா கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி அத்தானை போட்டு அடிக்கிறீங்க? அத்தானா? அந்த எல்போடு கரப்பையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நடக்கா. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் சஹனோ புனக்தோ சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிறுத்து கல்யாணத்தை, நிறுத்துவ கட்டி வேடத்தை கோலம் முடிச்சேன். யார் யானி? அபசகனம் முடிச்ச மாதிரி கெட்டு வேலத்துக்கு ஸ்டாப் காட்டுறேன். பொண்ணோட அப்ப யார்? யார் அந்த வடுவா? நான் தான். நீதானா? உன் தலையில ஏதாவது சரக்கு இருக்கா? என்ன இதோ மாப்பிள்ளை வேஷம் கட்டிக்கிட்டு ஒரு வடுவா உட்கார்ந்து இருக்கானே, திருட்டு வடுவா. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டவே. ஐயோ, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? இந்த பட்டு நடப்பேன் என்ன பண்ணா, நேமத்தாம் பட்டியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மடமட மடமட 5-6 உருப்படிகளை பெத்து போட்டு விட்டு அவங்களை அனாதையா விட்டுட்டு திருட்டு தலை வாங்கி ஓடி வந்துட்டேன். மாமா மாமா, பெரியவர் பொய் சொல்றாரு. எனக்கு நேமத்தாம்பட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. நேமத்தாவட்டி கடியாவட்டிக்கு பக்கத்துல இருக்கிறா வடுவா. எதே கதிரேசா, அம்மளே ஏமாத்த பாக்குறியா? மாப்பிள்ளை பேரை கரெக்டா சொல்றீங்களே. மாப்பிள்ளை பேர் என்ன? நேமத்தாம்பட்டியில மாணிக்கம் செட்டியான்னு ஒரு பெரிய புள்ளி. பெனாங்கிற 3-4 கடை. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரே மக கருப்பாயிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அம்புடி சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வச்சான். இந்த பையன் என்ன பண்ணா, கண்ட பொம்பளைகளுக்கு சொத்தை எல்லாம் வாரி விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்கா வக்கத்த வடுவா. ஐயோ கதிரேசா, நான் மட்டும் வந்திருக்கேன்னு நினைச்சியா? உன் பொஞ்சாதி கருப்பாயி புள்ள குட்டியே எல்லாம் வந்திருக்கு. ஏழா கருப்பாயி வாராங்க. அடியாத்தியே, இதா நிக்கிறாங்களே தம்பி அழகப்பா, அப்பச்சி காணமுனியே, இத பாரு. நம்ம மக அழகப்ப உங்களை போலவே பிறந்திருக்கான்னு ஊரணி கரைக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு திரிஞ்சிகளே. பட்டணத்துக்கு போய் வட்டி கடை வச்சு ரொட்டி பொட்டி வாங்கிட்டு வரேன்னு வந்தீங்களே. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே இல்லையா. ஊர்லதான் அங்கிட்டும்
இங்கிட்டும் போயிட்டு இருந்தீங்க. போய் கிடட்டும்னு நானும் பேசாம இருந்து கெட்டேன். இப்போ ஊரை விட்டு ஊரு வந்து, நாடு விட்டு நாடு வந்து, இப்படி யாரையும் அழ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? நான் ஊரடிக்கு போனாலும் ஒளிஞ்சு நின்னு பாப்பீங்களே, 6 பெத்தும் கட்டுக்குலையாத கருப்பாயின்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் என்ன குறை வச்சேன்? சர்க்கார்ல 3 புள்ள போதும்னு சொல்றாங்க. நமக்கு இப்பவே 6 புள்ள ஆயிப்போச்சேன்னு ஒரு நாள் வாயால சொன்னதுக்காக இப்ப இங்க வந்து இவளை 2ஆம் தர கட்டிக்க போறீங்களா? ஏண்டி, நீ நல்லா இருப்பியா? ஆத்தா, இது யாரு? அவதே உங்க சின்னாத்தா. பெரியய்யா, அத உங்க வாயால சொல்லாதீங்க. டைவரையா, உங்க பொண்ண தேன் கட்டிக்க போறாங்கன்னு ஊர்ல சொன்னாங்களே, இவ்வளவையும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. ஐயோ, நான் என்னமா செய்யட்டும்? உன்னை புது வண்டி நினைச்சண்டா. நீ ஆக்சிடென்ட் ஆன பழைய வண்டிடா. மாமா, என் பேச்ச கேளுங்க மாமா. மாமாங்காத தோலை உரிச்சு விடுவேன். இப்பவே உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போடா. அப்பச்சி, வாங்க, அம்மா ஊருக்கு போலாம். அம்மா ஊருக்கு போலாமா? அப்படியா? ஆயிட்டே, வாங்க, அம்மா ஊருக்கு போயிடலாம். திரும்பி பார்க்காம போடா. ஓடுவா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க. இல்லன்னா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். பேச்ச குறைச்சுண்டோ, காலத்தை கவனியும். இன்னும் 10 நிமிஷத்துல யார் வரப்போறா தெரியுமா? யாரு வரப்போறா? சனி பகவானே வரப்போறான். அவனதான் இப்ப அடிச்சு துரத்துனே. வரப்போறவன் இவனுக்கு தாத்தாவோ. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போயிடும். கண்ணு அவிஞ்சு போயிடுமா? ஆமா, நெசம் நான் சொல்றேன். நான் சொல்லவா, சாஸ்திரமே சொல்றதுங்கிறேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறேன்? பேச்சில் கிடக்காதையும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இருங்க பெரியய்யா, இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்க. 4 நிமிஷம் ஆயிடுத்து போய் உங்க கண்ணு அவிய 6 நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்கிறேன். ஐயா, ஒண்ணும் புரியலையா? ஐயா, கவலைப்படாதவே, அந்த ஞான பண்டிதம் உங்க காப்பாத்துவான். அப்பா ஞான பண்டிதா, என்னை அழைத்தது ஏனோ? ஞானம், ஞானம். யாரப்பா ஞானம்? அஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வென்று யாம் மெஞ்ஞானியாகி விட்டோம். அதை விட்டு நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். உன் விருப்பப்படி வடிவ கல்யாணம் பண்ணிக்க. குழந்தாய், நான் உன் மாமன்டா. மாமா குழந்தாய். அந்த குழந்தைக்கும் எனக்கும் கல்யாணமா? சிவசிவா, சாமியானவன் எப்படி சம்சாரியாக முடியும்? யாம் இமயம் நோக்கி புறப்பட்டு விட்டோம். இப்படித்தானே வழி? ஆமா, அப்படித்தான் வழி. டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு புறப்படுறா. நான் டாக்ஸில கொண்டு வந்து உங்களை தள்ளி விட்டு வர்றேன். அப்பொழுதும் எங்களை தனியே விடமாட்டாயா நீச்சகா? வே புதுச்சாமி, அவங்கதான் சொல்றாங்கல்ல, மலைக்கு போறதுக்கு முன்னால மனசு மாறுறது தப்பு இல்லவே. கட்டு தாலிய. சரி, சிவனை போன்று இருக்கும் உன் விருப்பத்தை யாம் நிறைவேற்றுகிறோம். இமாலய பயணத்தை ஒத்தி போடுகிறோம். எங்கே குழந்தை? தாலி எடுத்து கொடு. கட்டி மேல, கட்டி மேல.